எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது அரசியலானது இது ஒரு திசை திருப்பலா அல்லது சட்டபூர்வமான நடவடிக்கை தானா என்பது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக திமுக செய்தி தொடர்பாளர் புதுமடம் ஹலீம் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதுபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் புகழேந்தி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த கைதின் பின்னணியில் என்னென்ன தகவல்கள் உள்ளன என்பது குறித்து நாம் விசாரிக்கலாம். முதலில் புதுமடம் ஹலீம் சார்ட்ட திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்கலாம். இந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கைது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பே சண்முகம் உள்ளிட்டோர் விடுத்துள்ள அந்த கண்டன அறிக்கைகளில், இதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் விடுத்துள்ள கண்டன அறிக்கைகளில் இது போன்று பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருக்கக்கூடாது, இருந்தாலும் இது போன்ற கைது நடவடிக்கையும் ஏற்க முடியாது என்று இரு தரப்பிலுமே கூறியிருக்கிறாங்க. உண்மையில் அந்த பேச்சில் ஒரு அவதூறான கருத்துக்கள் இருந்தாலும் அதை சமூக வலைத்தளங்களில் பரப்பியதில் திமுக தரப்பிலிருந்து பரப்பப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த தலைவர்களோட அந்த இருமுனை அறிக்கைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க? ஒரு பக்கம் அந்த இருமுனை அறிக்கைகளை வச்சிருங்க, இன்னொரு பக்கம் இந்த குற்றச்சாட்டு உண்மையானதா அது முதல்ல பார்க்கணும்ல. அதாவது ஒன்று குற்றச்சாட்டு உண்மையானதான்னு எந்த விஷயத்தில் பார்ப்பீங்க? ஒன்று குற்றம் செய்தவர்கள் ஆமாம் தவறாக பேசிட்டோன்னு சொல்லணும், அல்லது பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆமாம் இவர் தவறாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதான் ஒரு முக்கியமான தலைவர் சொல்கிறாங்க. முக்கியமான தலைவர்களை விடுங்க, நான் பொதுமக்கள்கிட்டே வரேன். அப்போ குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லை நான் இப்படி இந்த அர்த்தத்தில் பேசலைன்னு சொல்லிட்டார். இரண்டாவது, இதை பார்த்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஊடகங்களில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது குற்றம் என்று இப்படி திரித்து பரப்புனதுக்கு அப்புறம் தான் அது குற்றமாக இருக்குமோங்கிற ஒரு அனுமானத்துக்கே வர்றாங்க. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எந்த பேச்சிலையுமே அவர் ஒரு நடிகை பெயரை சொல்லலை, தனிப்பட்ட ஒரு நபரை சொல்லலை, இதுதாங்கிறதையும் சொல்லலை. பின்னணியில் ஒரு குரல் ஒலிக்குது. ஒரு நிமிஷம், பின்னாடி அந்த 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 மக்கள் குரலில் இருப்பவர்களுடைய பேச்சை வச்சு தலைவர்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. மக்கள் குரல்ல பல்வேறு விதமான சைகை வரும், விமர்சனங்கள் வரும், அரசியல் கூட்டத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அப்ப தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது கீழே இருக்கிறவங்க என்ன குரல் கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இங்க தண்ணி வரல அங்க தண்ணி வருதுன்னு சொன்னது என்பது இதை இப்படித்தான் புரிஞ்சுக்கணுமா? நான் என்ன கேட்கிறேன், தண்ணியை நீங்க எல்லா வகையிலையும் புரிஞ்சுக்கலாம். தண்ணி அடிக்கிறத தண்ணின்னு சொல்லலாம், இதை நீங்கள் பல்வேறு விதமாக புரிஞ்சுக்கலாம். எத்தனையோ சினிமாக்களில் இரட்டை அர்த்தம் வடிந்த சினிமாக்கள் நம்ம பார்க்குறோம், அதை விமர்சிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் எப்பொழுதுமே, அது யாராக இருந்தாலும் பெண்களை கொச்சைப்படுத்துவதை யாரும் ஏற்க முடியாது. அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பெண்களை கொச்சைப்படுத்துவதை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி நான் பேசலை திருச்சி சொல்கிறாங்கன்னு சொல்கிறார் ஒன்று. இரண்டாவது, அவரே இப்படி சொல்லும் பொழுது நான் காவிரியத்தான் சொல்றேன்னு சொல்றார். அப்ப அதோட முடிஞ்சு போச்சு. நான் இப்ப இங்க விஷயத்துக்கு வரேன். அப்ப இப்படி பேசப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் ஏன் இப்படி ஒரு மோசமான அரசியல் கொண்டு வரீங்க? அது 9 பிரிவுல வழக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பாரதிய நியாய சன்குதா, அதான் இன்னைக்கெல்லாம் பிஎன்எஸ் தானே, அந்த பாரதி நியாய சன்குதால நீங்க வழக்கு போடுறீங்க. பிஎன்எஸ் 196, பிஎன்எஸ் 192, பிஎன்எஸ் 79, பிஎன்எஸ் 61, பல்வேறு வழக்குகள். இந்த 9 வழக்குகளில் 7 வழக்குகள் பெண் சம்பந்தமான வழக்குகள் அல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று பெண் வன்கொடுமை சட்டம், ஒன்று தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை சட்டம் 2002 ஒன்று இருக்கு. அது எப்படின்னா அது பாலியல் வன்புணர்வு அல்லது பாலியல் சீண்டல் இப்படிக்கான சட்டம். சரி, அது ஒரு பக்கம் வைங்க. ஆபாச பேச்சுக்கள் ஒன்னே ஒண்ணுதான், இந்த பிஎன்எஸ் 79. அந்த பிஎன்எஸ் 79 மட்டும்தான் பெண்களுடைய கண்ணியத்துக்கு எதிரான பேச்சு, அது ஒண்ணுதான். அதற்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 6 மாத சிறை தண்டனை, 1000 ரூபாய் அபராதம். நீங்க உள்ள போய் பார்த்தா தெரியும். அப்ப மற்ற நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் இதை பேசிட்டேன், அவர் அதை பேசவில்லை. வராத பிரிவு என்ன பிரிவு சார் இதுல? அதான் சொல்றேன், வெயில்ல வர முடியாது பார்த்தா நீங்க பிஎன்எஸ் 196 போடணும், பிஎன்எஸ் 296B போடணும், பிஎன்எஸ் 61 சட்டவிரோத செயல் போடணும், பிஎன்எஸ் 351. இந்த 9ல இருக்கா பெயில்ல வராத பிரிவு இருக்கு. அதான் சொல்றேன், மிரட்டுவது, 2 சமூகத்துக்கு இடையிலே கலவரத்தை ஏற்படுத்துவது. இல்ல இது 9 பிரிவுல அந்த பிரிவு இருக்கா சார்? நீங்க சொன்ன பிரிவு 9 பிரிவுகளில் இந்த பிஎன்எஸ் 351/2 மிரட்டுவது, அதே மாதிரி ஜாமீன்ல வர முடியாது. பிஎன்எஸ் 296B அது ஒண்ணுதான் ஆபாசம், மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7மே கலவரத்தை கட்டமைக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், காவிரிக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் மேடை. தஞ்சாவூர் என்பது ஒரு டெல்டா பகுதியில்
அங்க தண்ணி வரல. அவர் தெளிவா சொல்றாருங்க. எப்படி சொல்றாரு? ஒவ்வொரு வருடமும் ஜூன் 12க்கு முன்பாக மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். 2001 2025க்கு இடையில திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்னாடியே மேட்டூர் அணையை அவரே வந்து திறப்பார். திறந்து விடப்பட்டிருக்கிறது. மழை பெய்யலக்கு திறக்கல. இந்த வருஷம் இதுக்கு அவர் என்ன திறப்ப முடியும்? என்ன மழை பெய்யல? இப்போ எப்படி மழை பெய்யுது? இப்பதான் 2 நாளா பெய்யுது. இல்ல விஷயத்தை திறக்கல. அதாவது ஜூன் இல்ல நான் விஷயத்தை முடிச்சுக்கிறேன். ஜூன் 12க்குள்ள முடிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜூனுக்குள்ள நீங்க 9.9 டிஎம்சி கொடுக்கணும், ஜூலைல 32 டிஎம்சி கொடுக்கணும் அப்படி இருக்காங்கல்ல. ஆனா இதுவரை 42 டிஎம்சி வர வேண்டியது ஒரு சொட்டு வரல. இதைத்தான் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் உங்களை விட்டுட்டு நீங்க வந்து இங்க வருது அங்க வரலங்கிற ஒரு வார்த்தையை வச்சு பேசுறீங்களே. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் பெண்களுக்கு எது ஆதரவானது, பெண்களுக்கு எதிராக நாங்கள் வந்தால் திரளுவோம், பெண்களுக்கு எதிராக வந்தால் தமிழ்நாட்டில் நாங்கள் கொந்தளிப்போம்னு சொல்றீங்களே. நான் என்ன கேட்கிறேன், பல்வேறு குற்றச்சாட்டுகள் உங்கள் தலைவர்கள் மேல் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மேல, நீங்கள் அந்த ஊருக்காரர் தான், அவர் மேல் 2 பேருக்கு வந்து பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு. அவர் 2 பேருமே தாவேகா வந்து நிர்வாகிகள், ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள், அவருக்கு ஆதரவாக பேசினார்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொன்று, பூந்தமல்லி வேட்பாளராக இருந்த குட்டி என்ற பிரகாசம், இவர் தாவேகாவோட வேட்பாளர். இவர் மேல வேற யாரும் சொல்லல, தாவேகாவுடைய மகளிரணி நிர்வாகி சங்கீதா கொடுத்த ரிப்போர்ட் இது வந்து இன்ன வரைக்கும் இருக்கு. இன்ன வரைக்கும் கைது செய்யப்படல. அதே மாதிரி இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த தமிழ்நாடு இந்த பெண்கள் கொடுமை சட்டத்தில் கைது பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீதிமன்றம் ஏன் கண்டிச்சிருக்கு? இப்ப இன்னும் காலையில நடந்துச்சுலங்க, காலையிலே நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கல்ல. நீதிமன்றம் என்ன சொன்னது? 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க கைது பண்ணீங்க? கிட்டத்தட்ட அழைச்சிட்டு போயிட்டீங்களே. அழைத்து போக கூடாது, கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கைது பண்ணாம எப்படி அழைச்சிட்டு போறீங்க? நான் என்ன கேட்கிறேன், அதுவே உங்களுக்கு வந்து நீதிமன்ற ஒரு அவமதிப்பு தானே. அதை செஞ்சிருக்கீங்க. இப்ப நோக்கம் புரிஞ்சுக்கங்க சார். இந்த 9 பிரிவுகளில் வழக்கு என்பது போகுது. இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நாளைக்கு சட்டமன்றத்துக்கு இவர் வரக்கூடாதுங்க. அதுக்கு என்ன வழி? அவர் இங்க இருந்து தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகணும். இப்ப நீதிமன்றத்தில் எதிர என்ன சொன்னீங்க? நாங்க கைதுலாம் பண்ணல, நாங்க ரிமாண்ட் பண்ண போறது இல்ல, நாங்களே காவல்துறை விசாரிச்சுட்டு விட்டுருவோம் சொல்லிட்டீங்கல்ல. அப்ப இப்படி இந்த சூழ்நிலையில் இப்ப என்ன விளக்குதுன்னா, இங்க இருந்து அலக்கழிக்கணும், தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போகணும், உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க முடியும் சொல்லிட்டாங்களா? நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. சொல்றேன், நீதிமன்றம் இன்னைக்கு கண்டிச்சிருக்கு. இதுல இன்னொரு புள்ளி நீங்க சொன்னீங்க, நாங்கள் வந்து தவறான, அதாவது பெண்களை கொச்சைப்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் மற்ற எல்லோராலுமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா? அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், திருமாவளவனும் சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி தவறாக புரிந்து கொண்டவர்களும் சிபிஐ உடைய அவர் சண்முகமும் அவங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க. அதனால 2 விதமா சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் ஒரு பக்கம் எங்க நியாயம் என்றா நீங்க ஒரு பக்கம் நிக்கணுங்க, நடுவுல இருக்க கூடாது. அது நீங்க நான் 2க்கு நடுவுல இருக்கலாம், 2க்கு நடுவுல இருக்கேன்னு சொல்வதே அநீதிங்க. 2க்கு நடுவுல உட்கார்ந்து ஆட்சிக்கு வந்தார் சார். 2க்கு நடுவுல தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார். அந்த பக்கம் இருக்கு. சரி வரேன். ஒண்ணு இந்த பக்கம் இருக்கு. புலன் சார் கட்டு வரேன். புலன் சார், நீங்க இப்ப நம்ம திமுக செய்தி தொடர்பாளர் ஹலீம் சொன்னதை கேட்டீங்க. அதாவது பெண்களை கொச்சைப்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இத்தனை வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது என்று திமுக செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார். புகழேந்தி சார், நீங்கள் வந்து இந்த வழக்குகள் 9 வழக்குகள் தொடரப்பட்டது சரியா? விசாரணைக்கு அவரை இங்கிருந்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று விசாரிக்க வேண்டியது சரியான நடவடிக்கையா? நாளை சட்டமன்றம் கூட உள்ள சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவரை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கும் முயற்சி என்று திமுக செய்தி தொடர்பாளர் ஹலீம் சொல்றார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. நான் ஒன்னு ஞாபகம் படிச்சிடுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தேவையில்லாம பாலிடாயில் குடிச்சிருக்கப்பயே செத்து போயிருக்கணும்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா கண்ணன்? ஆமா. அதை எடுத்து கேஸ் போட்டோம் புகழேந்தி. இந்த மாதிரி பேசுறது தப்பு. சரி, இது மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரை தவறா பேசுறாரு இவரு, இது தவறான செயல், இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவை கேஸ் போட்டேன். தண்ணி வரலன்னா திரிஷா, நான் கேக்குறேன், திரிஷா என்ன நடுவர் மன்ற தலைவரா? இல்ல மன்னிக்கணும், திரிஷாங்கிற வார்த்தையை அவர் இல்ல அவர் பயன்படுத்தலீங்க. கீழ இருந்து கத்துறான், போற இடத்துல பூரா ஒரு கூட்டம் திரிஷா திரிஷான்னு கத்துது. சரி, என்ன இது, என்ன இது, என்ன இது, இது மீட்டிங் நடத்துற லட்சமா? இது கீழ இருந்து திரிஷா திரிஷான்னு ஏன் கத்துறோம்?
அப்ப இன்னைக்கு வேற மாதிரி கொண்டு போய் வழக்கு திருஷா கத்துறானா அவங்க மேல தானே போட்டக்கூடாது, எதுக்கு உதயநிதி மேல போட்டீங்க? வரங்க அவங்க திருச்சா கத்துறாங்க. ஆமாமா, அங்க தண்ணி வரும், இங்கதான் வராதுன்னு சொல்லி பதில் சொல்றீங்கன்னு அர்த்தம். அத சொன்னதோட இல்லைங்க, அடுத்து என்ன பண்ணிட்டாரு, காவிரி தண்ணி தான் சொல்றாங்கறாரு. நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணது அங்க மாத்திரம் இல்ல, காவேரியும் சேர்த்து பண்ணிட்டீங்க, அதிகம் பண்ணிட்டீங்க. சிற்றூர்களா அப்படியே சின்ன சின்ன ஊத்தா தரை காவேரியில் ஆரம்பிச்சு அதுக்கு அது பற்றாத ஜீவநதியா வந்து அது வந்து மேட்டூருக்கு வந்து மேட்டூர்ல இருந்து அப்புறம் கல்லணைக்கு வந்து அப்புறம் போய் சேருது. அது தஞ்சை மண்டல விவசாயிகள் மாத்திரமல்ல, ஏகப்பட்ட விவசாயிகள் அதனால பலன் அடைகிறாங்க. அப்ப நீங்க வந்து காவேரின்னு அடுத்து காவேரி சொன்னீங்க அப்படின்னா அப்ப நீங்க வேற யாரையும் சொல்லலன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியுது. காவேரியில தண்ணீர் கர்நாடகத்தில் வருகிறது, தமிழகத்திற்கு வரவில்லை என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன்னு சொல்றாரு உதயநிதி. நீங்க தவறா புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் 9 வழக்குகள் போடுவது சரியா தவறா? அதான் அவர் ஹலீம் வைக்கிற கேள்வி. நாங்க என்னங்க தவறா புரிஞ்சுக்கிறது? ஏன் வழக்கு ஒருத்தர் எலும்பு தவறா புரிஞ்சுக்கல, வழக்கு இவ்வளவு விசாரணைக்கு போயிட்டு இருக்காரு, இப்போ பெரம்பலூர் கிட்ட போயிட்டு இருக்காரு. இல்ல ஆமாங்க, தப்பாதானே சொல்லிருக்கீங்க, லேடிஸ் கேட்க முடியாதுங்க. அவர் சார் சொன்னாரு, நீங்க இந்த லேடிஸ் கிட்ட போய் கேளுங்க பப்ளிக்ல. அவர் பெண்களை கொச்சைப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாரு சார் ஹலீமும். அது சொல்லிட்டு நீங்க இதையும் சொல்லிட்டு அதையும் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அது சொல்லல அவர் அந்த இடத்துல சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த 9 கேஸ்க்கு சரியா நீங்க சொல்லுங்க. நாளைக்கு பட்ஜெட் இருக்கு, பட்ஜெட் தாக்கலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியுமா? கண்ணன், நாளைக்கு பட்ஜெட் என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணி உடனே எல்லாம் நாட்டுல எல்லாம் மாறிட போகுது, மறுமலர்ச்சி ஏற்படுற போதா? ஈஸ்வரா பட்ஜெட் தாக்கல் பட்ஜெட் தாக்கல் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான முதல் பட்ஜெட். பேசக்கூடாது, இது மாதிரி பேசக்கூடாதுங்க. தண்ணி எங்க வரும், தண்ணி இங்க வராதுன்னா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நடுவில் திரிச்சான் கத்தண்டால் தானே அதை நீங்க டெவலப் பண்ணி பேசுறீங்க. நீங்க அதை நியாயப்படுத்துங்க முதல்ல. நீங்க நியாயப்படுத்தல சார், அது பெண்களை கொச்சைப்படுத்தியிருந்தால் தவறுன்னு சொல்லிட்டாரு அவர். நான் கேட்டது வழக்குகள் 9 வழக்குகள் போட்டிருக்காங்க. யார் நம்ம சார் சொல்ல சார், அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது எங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? நான் சொல்வதை தவறாக புரிந்து கொண்டு தாவாக்க பரப்புறாங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அந்த காவல்துறை வாகனத்திலே சொல்லிட்டாரு சார் அவரு. துண்டு சீட்டு திருப்பி துண்டா கட் பண்ணி கண்ணாபண்ணான்னு போட்டாங்கன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க அதான் சொல்றாரு. சொல்லுங்க சார். இப்ப எங்க போனாலும் சினிமா நடிகை திரிஷா இது 2 தவிர எதுவுமே கையில் எடுக்கிறது இல்லைன்னா இது எப்படி அரசியல் பண்ண முடியும்? பேசவே இல்லை சார் உதயநிதி, எதிர்க்கட்சி தலைவர் திரிஷான்னு சொல்லவே இல்லை. கண்ணன் ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். அது வந்தது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் சொல்லல, நானும் ஒத்துக்கிறேன். கீழே இருக்கவங்க கத்துறாங்க திரிஷான்னு. கீழே இருக்கவங்க கத்துனாங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். அவங்களுக்கு ஏன் பதில் சொல்ல போனீங்க? நீங்க கீழே இருக்கவங்க கத்துறாங்கன்னா அதுதானே கண்டினியூஷனா நீங்க பதில் சொல்ல போறீங்க. அங்க வரும் இங்க வராதுன்னு என்ன சொன்னீங்க? சரி, ஓகே புகழேந்தி சார், நானும் உங்கள்கிட்ட நீங்க ஒரு நீண்ட நெடிய ஒரு மூத்த அரசியல்வாதி, பல அந்த அதிமுகவில் ஒரு நீண்ட காலம் பயணித்திருக்கிறீங்க, பல தலைவர்களோட பழகிருக்கீங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்களில் எப்படியெல்லாம் பேசுவாங்க திமுக பேச்சாளர்களும் சரி அதிமுக பேச்சாளர்களும் சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒன்றுக்கும் வழக்கு போட்டு கைது பண்ணிகிட்டே இருப்பாங்களா சார்? இதோட 2 மாசத்துல 3 பேரை கைது பண்ணிட்டாங்க. தயவுசெய்து நான் சொல்றேன் கேளுங்க. நான் திமுகவில் வெற்றி கொண்டானே பார்த்திருக்கேன். வன்னை செல்லான்னு ஒருத்தங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியும். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில பேசுறவங்க, அதிமுகல பேசுறவங்க, கோடைகிரி குமார் ஒருத்தர் இருந்தாரு, இங்க இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நான் அதுக்கெல்லாம் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாண்புமிகு முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இறந்தவங்க தலைவர்களை கூட நான் தவறாக பேசியதில்லை. நான் அப்ரிசியேட் பண்ணேன் அவர் சொல்லும் போது. இவர் வந்த கோர்வையா அங்க வந்த சத்தத்தை ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாரு, அதை கையில எடுத்து அங்க வரும் இங்க வராதுன்னு பாருங்க, அதோட நிறுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் மீன் பண்றது காவேரி ஏன்னாரு. அடுத்தது அது எது சொன்னீங்க சொல்லுங்க சார், அது எதுவும் சொன்னீங்க அந்த வார்த்தையை? காவேரி பத்தி நான் பேசுறேன்னு ஏன் சொல்றேன்? இல்ல, அப்ப உங்க மனசுக்குள்ள தெரியுது இல்ல, ஏதோ தப்பா பேசிட்டோம், அது மக்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. சொன்னது தவறா சார்? அப்படி சொன்ன அப்படி சொல்லி சொல்லணும்னா தவறு இல்ல, அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல சார், உங்க மனசுல இருந்தது நீங்க வெளியே சொல்றீங்க. இல்ல இல்ல, ஒவ்வொருத்தரும் மனசுல இருக்கிறது வழக்கு போட முடியுமா சார்?
உங்க மனசுல ஒண்ணு இருக்கு, என் மனசுல ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இல்ல ஜென்ரலா ஒரு ஆளை முட்டா பையில புத்தி இருக்கா அவனுக்குன்னு பேசிட்டு நான் ஒண்ணு சொல்ல அவரை சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல இது ரொம்ப தவறா இன்டர்பிரேட் பண்றாருன்னா உங்களுக்கு இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல புகழேந்தியன் ரொம்ப தவறா இன்டர்பிரேட் பண்றீங்க. இல்ல ரொம்ப தவறா இன்டர்பிரேட் பண்றீங்க. புகழேந்தியன் எனக்கு தெரியாது இல்ல, அவர் நல்ல நண்பர் தான் எனக்கு. அண்ணன் வந்து நல்ல நண்பர் தான். ஒரு நிமிஷம் நான் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாள் ஒரு நிமிஷம் நான் வந்து பேசுறது இல்ல. ஆனா புகழேந்தி சார் வந்து எப்பவுமே நாகரிகமா தான் பேசுவாரு. ரெண்டு பேருக்குமே கேக்குறேன், ஒரு கேள்வி கேக்குறேன். சொல்லுங்க. காலையில இருந்து எல்லா சேனல்லயும் இந்த ஸ்பீச்ச போட்டீங்கல்ல, அவர் ஸ்பீச்ச முழுமையா போட்டுறது, அதே கிளிக் கிளிக் கட் பண்றீங்க. அது கட் பண்ணீங்க, ஃபுல் ஸ்பீச்ச போட மாட்டேங்கிறீங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? வழக்கு இருக்குல்ல சார், அதாவது அதுக்காண்டி தான் கைது பண்ணிருக்கீங்க. அந்த என்னங்க பேசுறீங்க? என்ன வழக்கு அடிச்சீங்க? இப்பதான் உயர்நீதிமன்றம் விட சொல்லிடுச்சுங்க, என்கொயரி முடிஞ்சு விட்டு போறாங்க. ஏன் நீங்க கேக்குறேன் அண்ணன்ட்ட, இல்ல இல்ல நான் புகழேந்தியன்ட்ட ஒண்ணு கேக்குறேன். புகழேந்தியன்ட்ட கேக்குறேன் அண்ணா, உங்கள்ட்ட தான் கேக்குறேன். நீங்க இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரிஷா பேரே சொல்லல, ஆனால் பிரச்சார சமயத்துல அதுக்கப்புறம் இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரிஷான்னு பேரை சொல்லியே சொன்னாரு. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, அதுக்கு மன்னிப்பு கேட்டார். அப்பெல்லாம் அவர் மேல ஏன் வழக்கு போடல? நீங்க ஏன் நீங்க வழக்கு போடல பாஜக மாநில தலைவர் மேல? புகழேந்தி அண்ணன் வந்து ஒரு நாகரிகமான அரசியல்வாதி, எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நேர்மையானவர், பல்வேறு எனக்கு தெரியும். நானும் பல்வேறு இதில் பேசியிருக்கோம். என்ன கேட்குறேன், அண்ணன் கேட்க வேண்டிய இந்த கேள்வி ரெண்டே தான். இதே விஜய் அவர்கள் திருச்சியில எனக்கு வாயில நல்லா வந்துரும் சொன்னார்ல, அது நல்ல வார்த்தையா? அதுக்கு வந்து இல்ல ஆனா நான் திரும்பி முடிச்சுக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க, நான் பொறுமையா இருக்கேன். வாயில நல்லா வந்துரும் சொன்னார்ல முதல்வர், அது நல்ல வார்த்தையா? டேஷ் ஃபில் பண்ணிக்கலாம், அது நல்ல வார்த்தையா? இப்ப இதெல்லாம் நாங்க கடந்து போனோம்ல, இது கடந்து போனோம்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நயினார் நாகேந்திரன் மேல் ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணல? 2. மூணாவது, இந்த 9 பிரிவுல வழக்கு போட்டிருக்கீங்க. இந்த BNS 192 அப்படிங்கிற செக்ஷன் அண்ணனுக்கு நல்லா தெரியும். அது பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற, கலவரம் ஏற்படுத்துகின்ற, இது சமூகத்துக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற ஒரு பிரிவு. இந்த பிரிவில் ஏன் வழக்கு போட்டிருக்காங்க? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில காவிரி நீர் பிரச்சனை வரும் இவர் பேச்சினால அப்படின்னு சொல்ல வராங்களா? இதுக்கெல்லாம் வழக்க சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சார், அவர் கேட்டது 3 கேள்வி. அதாவது கேட்டார்னா, வாய் இருந்தா எது வேணாலும் பேசுவீங்களா நீங்க கேட்டார். அதையும் அவர் அண்ணன் சாருக்கு தெரியும், ஞாபகம் வச்சிருப்பாரு. வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்க நீங்கல்ல, அதுக்கு அவர் கொடுக்குறாரு. இல்ல இல்ல விஜயே பேசினாரு, ஜோசப் விஜய் மாண்புமிகு முதல்வர், வாய் இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா நீங்க அப்படின்னு பேசி நிறுத்திட்டார். அப்புறம் நீங்க சொன்னது அவர் சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிங்கிறது காவேரி கலவரம்ங்கிறது 91 இருந்து உங்களுக்கு தெரியும். கலவரமா மாறி அடிச்சு கொன்னு நம்ம எல்லாம் கர்நாடகாவில இருந்து வெளியேறிச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, அதையெல்லாம் சொல்ல. ஆனா அவர் நான் நினைக்கிறேன், அவர் வந்து நான் இல்லன்னு அத தப்புன்னு ஒத்துக்கிட்டாருன்னா அது கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரியும், சட்டம் தெரியும். இல்ல அண்ணன் பேசுறதுல ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுதுன்னா, இது திரிஷாவுக்காக போடப்பட்ட வழக்கு அல்ல. இல்ல இல்ல நானே சொல்றேன், இப்போ இது நடிகை திரிஷா அவர்களுக்காக போடப்பட்ட வழக்கு அல்ல. இது வந்து காவிரி நீரை வந்து காங்கிரஸ் அங்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் அங்க தண்ணி வருது, இங்க தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த BNS 192 வந்து 2 சமூகத்துக்கு இடையில பிரச்சனை வந்துரும் அப்படின்னு போடப்பட்ட வழக்காக பார்க்கிறேன். 2. மூன்றாவது, நாளை சட்டமன்றம் கூடுகின்ற நேரத்தில் திரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது, பட்ஜெட் தாக்குதல் மூலம் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, அவரை எப்படியாவது சட்டமன்றத்துக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்கு தானே ஒழிய இது ஒரு பெண்மணிக்காக போடப்பட்ட வழக்கு அல்ல. காரணம் தாவேக்காவோட வரலாறு அப்படித்தான் இருக்கு. புகழேந்தி சார், இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேசியது, எதிர்க்கட்சி தலைவர் பேசியது சர்ச்சைக்குரியது, விமர்சனத்துக்குரியது என்றால், நேற்று பிற்பகலில் பேசி மாலையிலே வழக்கு தொடர்ந்து காலையிலேயே தஞ்சாவூர் போலீஸ் இங்க வந்து கைது பண்ணி உடனடியாக அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய விவகாரமா நீங்க பாக்குறீங்களா சார்? உண்மைதானா அது? இல்ல கண்ணன், உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றது நான் இன்னைக்குதான் 10 மணிக்கு பார்த்தேன். விடிகால அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க 6 மணிக்கு, 7 மணிக்கு, 5 மணிக்கு.
இங்க வந்து 10 மணிக்கு அரெஸ்ட் பண்ண போலீஸ் இன்னைக்கு தான் நானும் பார்த்தேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், இது மாதிரி அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் கலைஞர் அரெஸ்ட் ஆனாரு, இதெல்லாம் நடந்தது சார். இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்ப கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இனிமேலாவது ஜாக்கிரதையா பேசு சார். நீங்க அதுல வந்து மேனிபுலேட் பண்ண பாக்காதீங்க. கீழ இருந்து திரிஷான் கத்துற உடனேதான் தண்ணி வர்றதை பத்தி அவர் பேசினாரு, பேசிட்டு மீன் பண்ணார். நான் தான் யாராலையும் முடியாது, நான் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றேன். அது அது அந்த அந்த மீனிங்ல நான் சொல்லணும், அங்கேயே சொல்லிட்டாரு. அதான் டியூட்டி. நான் காவேரியை சொன்னேன்றாரு. சொல்லலன்றாருல, விட்டுற அது ஒரு ப்ரோஆக்டிவ்னஸ்ங்க. கீழ இருந்து இது மாதிரி அந்த நினைச்சிட கூடாதுன்றதுக்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. நான் அந்த அர்த்தத்துல நீங்க நினைச்சிடாதீங்க, இது காவேரி விஷயத்தை பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? யாராரு இல்ல யாராருக்கிட்டும் ஒரு பெண்மணி தானே ஒவ்வொரு மேபி இல்ல நம்ம அது ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது அவரும் ஹலீமும் சொல்றாரு, உதயநிதியும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க. அதுல ஒன்றும் பொது கருத்து, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. அப்புறம் எதுக்கு எல்லா இடத்துலயும் புரிந்து கொள்ளப்பட்டது மாறி புரிந்து கொள்ளப்பட்டு நம்ம இந்த வழக்குகள் இந்த கைது நடவடிக்கை தான் சொல்றோம். நீ சார் காவேரி சம்பந்தமா மீட்டிங் நடக்குது. ஆமா சார் சொன்ன மாதிரி டிஎம்சி 205 விட்டதா சரித்திரமே இல்ல. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல அம்மா வந்தாங்க, நான் தான் கூட போன போய் பேசிட்டு ஒரே 2 நிமிஷத்துல மீட்டிங் முடிச்சுட்டு போங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் பழைய வரலாறு எக்கச்சக்கமா இருக்கு காவேரியில. ஆனா அதை பத்தி நீங்க காவேரியை பத்தி பேசிருக்கலாமே. தண்ணி விட மாட்டாங்க, இந்த முதலமைச்சர் வர வேணாம்னு சொல்றாங்க, கண்டனம் தெரிவிக்கிறோம், தப்பு. ஏன் வரக்கூடாது அவர் எல்லாம் கேட்கலாம் நீங்க. அதனால கீழே உட்காந்து கீழே உட்காந்து முதல்ல அரை மணி நேரம் அவ்வளவுதான் பேசினாரு. அரை மணி நேரம் பேசுறது அதுதான். இப்போ அந்த கைது நடவடிக்கை சரியா நாளைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு வருவாரா மாட்டாரா? இல்ல சார், உடனே சார் ஹைகோர்ட் இன்று போகவில்லை, தஞ்சாவூருக்கு இன்னும் போகல சார். இன்னும் 2-3 மணி நேரம் இது வந்து டயரை மாத்தணும், அப்புறம் புது வண்டி எடுத்துட்டு இருக்கணும், டிரைவர் மாத்தணும் பேசுனா கண்ண நான் என்ன பண்ணிட்டோம். தஞ்சாவூர் பெரிய செய்வாங்கல்ல கொஞ்ச நேரத்துல. சரி நீங்க பேசுறது ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் சார். இல்ல நான் மேடையில பேசுறேன் சார். கீழே இருந்து திரிஷான்னு கத்துறாங்க சார். பாருங்க, நான் ஒரு லீடரு, தயவு செஞ்சு இது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இங்க கத்தாதீங்க, அது அநாகரிகமா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லுங்க. சரி சரி அவரு ஒரு வார்த்தை உதயநிதி ஸ்டாலின் தடுத்திருக்கணும். இல்ல அப்படி பேசுனதை தடுத்திருக்கணும். இந்த மாதிரி தனிப்பட்ட முறை சொல்லக்கூடாது. தடுத்திருக்கலாம். ஏன் தடுக்கல? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கும்போது தடுத்திருக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அண்ணன், அதை நான் ஏத்துக்கிறேன். என்னன்னா பொதுவாக வந்து எல்லா தலைவர்களுமே அப்படி பேசும்போது சொல்லுவாங்க, அந்த பேச்சு இதுல வந்து சில நேரத்துக்கு கடந்து போவாங்க. இது வந்து ஒரு குத்தம்லாம் எடுத்துக்க முடியாது. கீழே இருந்து கத்துறவங்களை பார்த்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் திருத்திட்டு இருக்க முடியாது. சொல்லலாம், பேச வேண்டாம்னு சொல்லலாம், அது செஞ்சிருக்கலாம், அது விஷயம் வேற. ஆனால் பர்பஸ்ஃபுல்லாக அவர் அப்படி செய்யலை. ஒன்று. இரண்டாவது, திருப்பி நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னமோ வந்து பெண்களுக்கு எதிராக திமுக அரசு, திமுகவுடைய ஆட்கள் இருப்பது போலவும், திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பதை போன்று ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. நாங்கள் பெண்களுக்கு எதிராக எது வந்தாலும் விடமாட்டோம்னு சொல்கின்ற தாவேகா அரசு, நான் அதுக்கு தான் பட்டியல் போட்டேன். இவ்வளவு பிரச்சனை, தினம் தாவேகாவை சார்ந்தவர்கள் பாலியல் பிரச்சனைகளை கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்களே, அது என்ன? அதான் கேட்டேன். இந்த வேம்புலி ஆலந்தூருடைய அந்த வடக்கு மாவட்ட செயலாளர், அவர் மேலே வந்து ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்மணி புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் திரிஷா அவர்களை மட்டும்தான் பாதுகாப்பீங்களா? தமிழ்நாட்டில் பிற பெண்களை பாதுகாக்க மாட்டீங்களா? இந்த கேள்வி நான் அண்ணன்ட்டே கேட்குறேன். எல்லாரும் பெண்கள் தானே, எல்லாரும் சகோதரிகள் தானே, எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் சகோதரிகள் தானே. அதுக்கே நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இப்படி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு சிறு குழந்தைய இந்த மாதிரி செஞ்சாருங்கிறது ஒரு சர்ச்சை வந்ததை நீங்கள் கண்டித்தீர்களா? அது தவறு இல்லைங்கிறது அவர் கொடுத்துருக்கார். இப்போ இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் கண்டீங்கன்ற நம்ம வந்து இந்த பெண்கள் விஷயத்துக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக பாலியல் விஷயங்களை யாருமே ஆதரிக்க முடியாதுங்க. எல்லாரும் அதை எதிர்க்கிறோம். யாருக்கு சொன்னாலும் பெண்களுக்கு எதிராக பேசினாலும் தவறு தான். இதில் வந்து சப்பக்கட்டு கட்டுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி அர்த்தத்தில் பேசவில்லை என்று ஒரு சொன்ன பிறகு, நான் அப்படி பேசலை, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா? யாராவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரா? அவர் சொன்ன வார்த்தையை எங்க, போக்கிரின்னு ஒரு படம் வந்துச்சு, இன்னமும் எடுத்து போடவா போக்கிரி படத்தை? போக்கிரி படத்தில் விஜய் அவர்களும் அசின் அவர்களும் நடந்த ஒரு காட்சி எடுத்து காமிக்கவா? அதை ரசிகர்கள் புரிந்து கொண்டு கைதட்டினாங்களே. இப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற ஆட்களை தாவேகா வைத்திருக்கிறதா? நான் கேட்குறேன் இந்த கேள்வியை. இப்போ இப்படிலாம் இருக்கிறது. நீங்கள்லாம் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு கொச்சையாக, எங்க பொது வழியில் யாராவது இப்படி பேசுவாங்களாங்க? யாராவது ஒரு பொது வழியில் எந்த ஒரு மனிதரும் இப்படி இந்த அர்த்தத்தில் பேசுவாங்களாங்க? இவ்வளவு பேர் இருக்காங்க, அத்தனை தலைவர்கள் மேடையில் இருக்காங்க.
குறைந்த அறிவு இருக்கின்ற எந்த தலைவரும் பேசுவாங்களா? அவர் பேசல. இல்ல மத்த தலைவர்கள் அதையா புரிஞ்சுக்கல. நீங்க இல்ல நீங்க இங்க பாருங்களேன், இப்ப இபிஎஸ்ஓ திருமாவளவனோ சண்முகமோ இதையா புரிஞ்சுக்கல. அரசியல் பண்றாங்க. இது என்ன சார்? இது என்ன அரசியல்? இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சிலர் இல்லங்க, இந்த பக்கம் திமுகவையும் ஒரு குத்த வேண்டியது, தாவேகாவையும் எதிர்க்க வேண்டியது, இப்படி ஒரு அரசியல். இன்னைக்கும் பாருங்களேன், இன்னைக்கு விசிகா தலைவர் அந்த கூட்டணியில் இருக்காரு. இங்கிட்டும் வார்த்தையை சொல்லிட்டு அங்கிட்டும் கண்டிக்கிறார். ஏன் கண்டிக்கணும்? இப்போ உதயநிதி அவர்கள் தவறு செய்து விட்டால் முழுமையாக கண்டிங்க. இதே அன்புமணி முழுமையாக கண்டிக்கட்டும், ஆதரிங்க தாவேகாவை. நான் கேட்கிறேன், அப்ப நீங்க ஒரு பக்கம் ஆதரிக்காமல் ரெண்டு பக்கமும் வேண்டாம் ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுங்கன்னு என்ன நீங்க அரசியல் பண்றீங்க? அப்ப உங்களுக்கு நியாயம் இல்லை. இப்போ எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கம் நில்லுங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக நான் தவறாக பேசலை, தவறான வார்த்தையை பிரயோகம் செய்யலை, இந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அங்கேயே மேடையில் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன், இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். எங்க சாதாரணமாக ஒரு பகடியம் பேசும்போது ஏகடியம் பேசும்பொழுது சில விஷயங்களை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இதை நீங்கள் இந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கோங்க. இந்த செய்தியை பரப்பத்தானங்க மக்கள் இந்த அர்த்தமானு கேட்குறாங்க. யாருக்குமே விளங்கலை. ஏனென்றால் யாரும் அந்த மாதிரியான ஒரு பார்வை பார்க்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் இல்லை. இப்ப இந்த பார்வை என்பதே தவறு. நிறைவு புகழேந்தி சார், நீங்க நிறைவு கருத்தா என்ன கூற விரும்புறீங்க? அவர் பெண்களை கொச்சைப்படுத்தல அப்படிங்க சொல்லிட்டாரு. இல்ல அவரோட மெயின் என்னன்னா நாளைக்கு அந்த கூட்டத்துல கலந்துக்க கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு வந்து அவர் அலைக்கழிக்கப்பட்டு போயிருக்கிறார். இப்ப திருச்சிக்கு போயிருக்கிறார் சார். திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போறதுக்கு 1 hour ஆகும். He knows the procedure in assembly. நாளைக்கு கூடின உடனே நாளைக்கு என்ன நடக்க போகுது, இரங்கல் தீர்மானம் வருதா என்னன்றதெல்லாம் பார்க்கணும். அதனால இந்த செக்ஷன்லாம் போட்டதாலே ஒருத்தர் வெளியில வரமாட்டாங்க. ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் என்கொயரி பண்ணிட்டு அவரை அனுப்பிச்சிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் அசம்பிளி வர்றதுக்கும் அசம்பிளி வரவிடாம தடுக்கிறதுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. கைது பண்ணி இப்ப வர அழைச்சு போயிட்டு இருக்காங்க திருச்சி. அதனால நாங்க வந்து let him come tomorrow, he will come. நாளைக்கு வேற கோர்ட் சொல்லிட்டு வருவாரு. நாளைக்கு பாருங்க அசம்பிளியில சந்திக்கிறோம், என்ன இருக்கு பட்ஜெட் பத்தி அவர் பேசிட்டோம். அதனால யார் வேணான்றா? பேச ஆரம்பிச்சா எழுச்சி வெளியில போயிடுறாங்க சார். சார், உங்க நிறைவு கருத்தா இதை எடுத்துக்கிறோம். மக்கள் தீர்மானிப்பார்கள் எது சரி எது தவறு, யாருடைய பேச்சில் சரியான கருத்து இருந்தது, யாருடைய பேச்சில் தவறான கருத்து இருந்தது என்பதை வரும் காலங்களில் மக்களே தீர்மானிக்கட்டும், நீதிமன்றங்கள் தீர்மானிக்கட்டும். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவாதத்தில் இரு தரப்பினரும் திரு ஹலீம் அவர்களும் புதுமடம் ஹலீம் அவர்களும் புகழேந்தி அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.